பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம டாபிக் மக்களை மகிழ்விக்க ப்ளீசிங் பீப்புள். வாழ்க்கையில நம்ம எப்பவுமே மற்றவர்களை திருப்திப்படுத்துற மாதிரி வாழ நினைக்கிறோம். மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க என்பதில் அதிக கவனம் செலுத்துறோம். எல்லோரும் நம்மை விரும்பணும், நம்ம செய்யும் காரியங்களை அங்கீகரிக்கணும், பல விதத்துல முயற்சி பண்றோம். நமக்காக ஒரு சின்ன குழியை கூட தாண்டாதவர்களுக்காக நம்ம கடலையே தாண்ட முன் வரோம். அந்த மாதிரி மக்கள் மன வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக சில வேளைகள்ல கடவுளையே மன வருத்தப்பட வைக்கிறோம். எதுவும் செய்யாதவர்களை பற்றி யாரும் பேசுவதில்லை. எந்த செல்வாக்கும் இல்லாத ஒருவரை யாரும் சீண்டி பார்ப்பதோ இழிவுபடுத்துறதோ இல்லை. இந்த மாதிரி எதிர்மறை எண்ணம் உள்ள மக்களிடமிருந்து முழுவதும் விடுதலை பெறுவதுதான் மிகப்பெரிய விடுதலை என்கிற புரிதல் இல்லாம அந்த மாதிரி மக்களின் சந்தோஷத்துக்காக அவர்களை திருப்திப்படுத்த நம் சந்தோஷத்தை இழக்கிறோம். அது மட்டுமா, கடவுள் நமக்காக வைத்திருக்கும் நோக்கம் திட்டத்தையும் கூட இழந்து போகிற பரிதாப நிலைக்குள் தள்ளப்படுறோம். இன்னைக்கு அதை குறித்து தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி தகவல். ஒரு வயதான பெரியவரும் அவரின் பேரனும் கழுதையுடன் நகரத்துக்குள் பயணம் செய்து கொண்டிருந்தாங்க. பெரியவர் தன் பேரனை கழுதையின் மேல் ஏற்றி சவாரி செய்ய ஆரம்பித்தார். பெரியவர் அவர்களுடன் நடந்து சென்று கொண்டே இருந்தார். அதை பார்த்த தெருவில் இருந்த ஒருத்தன், அந்த சின்ன பையன் தன்னலம் பிடிச்சவன், எப்படி இந்த பெரியவர் இந்த வெயில்ல நடந்துகிட்டு இருக்காரு, ஆனா அதை பத்தி கொஞ்சமும் கவலை இல்லாம அந்த கழுதையின் மேல சொகமா ஏறி அந்த குட்டி பையன் சவாரி செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட பெரியவர் தான் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்ய தொடங்கினார். பேரனை நடந்து வர வைத்தார். பேரனும் அவர்களுடன் நடந்து சென்று கொண்டே இருந்தான். அதை பார்த்த மற்றொருவன், பெரியவருக்கு வயதாகிய தவிர புத்தியே இல்லை, எப்படி இந்த வயதானவர் அந்த கழுதையின் மேல் சுகமாய் ஏறி சவாரி பண்றாரு, இந்த சின்ன பையன் பரிதாபமா பின்னால நடந்து வர்றானே அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட பெரியவர் மனம் வருத்தம் அடைந்தார். கழுதையின் மேல் தன்னுடன் அந்த பேரனையும் சேர்த்து கொண்டு சவாரி செய்ய தொடங்கினார். அதை பார்த்த மற்றொருவன், பாவந்த கழுதை இந்த 2 பேரையும் இந்த அடிக்கிற வெயில்ல சுமந்துட்டு இருக்கு, மனசாட்சியே இல்லாதவங்க, கொடுமையானவங்க இந்த பெரியவரும் இந்த பேரனும்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கேட்ட பெரியவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. முடிவுல கழுதையை தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தார். இந்த சம்பவத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொருவருக்கும் அவரவர் கருத்தை கூற முழு உரிமை உண்டு. ஆனா அவர்கள் கருத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க நமக்கு உரிமை உண்டு அப்படின்றது புரியுது இல்லையா? நம்ம என்ன செய்தாலும் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னு நம்ம நினைக்கிறதும் தவறுன்றது புரியுது இல்லையா? மனுஷரை பிரியப்படுத்துகிற காரியத்தை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? அது கலாத்தியர் 1:10 இருக்கு. இப்போது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. இன்று நம்ம பார்க்க போகும் நபர் சவுல். இஸ்ரவேலின் முதல் ராஜா. சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சவுலை குறித்து பெரிய திட்டம் நோக்கம் இருந்த போதும் தெய்வ திட்டத்திற்கு கீழ்ப்படியாததால், அதாவது மக்களை பார்த்து பயந்து சவுல் செய்த காரியத்தினால் அரியணையிலிருந்து இறக்கப்பட்டவன்னு சொல்லலாம். பெலிஸ்தீர் இஸ்ரேல் மீது படையுடன் வந்தபோது அவர்களை பார்த்து இஸ்ரேல் மக்கள் பயந்தாங்க. அனைவரும் தகன பலி கொடுக்க சாமுவேலை எதிர்பார்த்து காத்திருக்கும் சமயத்தில் சாமுவேல் வராததால் சவுல் பெலிஸ்தீருக்கு பயந்து சவுலே தகன பலி கொடுக்க ஆசாரியர் செய்ய வேண்டிய காரியத்தை சவுல் செய்ததால் தவறு செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கும். வேறொரு சம்பவத்துல சாமுவேல் சவுலிடம் சென்று அமலேக்கியர் அனைவரையும் கொல்லுமாறு சொன்ன பிறகும் சவுல் அமலேக்கியரிடம் போரிட்டு அனைவரையும் கொல்லாமல் அமலேக்கியர் அரசனையும் தேவனுக்கு பலியிட ஆடு மாடுகளையும் உயிரோடு கொண்டு வந்த சம்பவம் தேவனுடைய வார்த்தையை மீறினவனாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும். கோலியாத் வீழ்ச்சியின் போது இஸ்ரவேல் மக்கள் தாவீதை உயர்த்து பாடிய போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 சொல்லும் போது அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. மிகுந்த எரிச்சல் அடைந்தார் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். நம் கவனத்தை யார் மேல செலுத்தணும் என்பதை குறித்து பைபிள்ல பார்க்கும்போது நம் முன்மாதிரி இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நம்ம பார்ப்பது அவசியம். லூக்கா 9:51 பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்கும். அதாவது தெய்வ திட்டத்தை நோக்கி இயேசு கிறிஸ்து நகர்ந்து சென்றது மாதிரி நாமும் தெய்வ திட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்லணும் அப்படின்றது புரியுது இல்லையா?
இது எல்லாத்துலேருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்மை சுற்றி இருப்பவர்களை திருப்திப்படுத்த நினைத்து நமக்கான இலக்கை இழந்து போவது பரிதாபத்திற்குரிய நிலை அப்படின்றது புரியுது. மக்கள் வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக கடவுளை மன வருத்தப்பட வைப்பது தவறு அப்படின்றது புரியுது. நாம் இயேசு கிறிஸ்து மாதிரி தெய்வ திட்டத்தை பிடித்து கொண்டு செயல்படுறோமா? சவுல் மாதிரி மற்றவர்களை திருப்திப்படுத்த தெய்வ திட்டத்தை இலக்கை நம்ம இழந்து போறோமா? இல்ல அந்த பெரியவர் மாதிரி கழுதைகளை பொதியாக சுமக்கிறோமா? நம்ம எப்படி இருக்கோம்? செல்ஃப் டெஸ்ட் பண்ணி